முக்கிய செய்திகள் 25ற்கு வரவேற்கிறோம். இந்தியாவில் இதய நோய் தொடர்பான மருந்துகள் விற்பனை அதிகரித்து வருவது கவலையையும் அதிகரிப்பதாக உள்ளது. இந்தியாவில் இதய நோய்கள், கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு தொடர்பான மருந்துகள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 30,483 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாகியுள்ளன. இது 50% அதிகரிப்பாகும். கடந்த ஓராண்டில் மட்டும் இதய கோளாறுகள் சிகிச்சைக்கான மருந்துகள் விற்பனை 11% அதிகரித்துள்ளது. இதய செயலிழப்பை தடுக்கும் மருந்துகள் மட்டும் 5 ஆண்டுகளில் 83% அதிகரித்துள்ளது. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை, போதிய தூக்கமின்மை, உடல் பருமன், சர்க்கரை நோய், மன அழுத்தம் போன்றவை இதய நோய் அதிகரிக்க காரணமாவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக 40 வயதிற்கு கீழானவர்களுக்கும் இதய நோய்கள் அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் 20% நோயாளிகள் 40 வயதிற்கு கீழானவர்கள் என்ற புள்ளி விவரமும் அச்சுறுத்துவதாக உள்ளது. உலக அளவில் இதயம் தொடர்பான பிரச்சினைகளால் ஆண்டுக்கு 1,80,00,000 பேர் இறப்பதாகவும், இதில் 5இல் ஒருவர் இந்தியாவில் மட்டும் இறப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் ஒட்டுமொத்த மருந்துகள் சந்தை கடந்த ஓராண்டில் மட்டும் 19,711 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும், இது முந்தைய ஆண்டை விட 7.8% வளர்ச்சி என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் பெரும் பகுதி இதய நோய்கள் தொடர்பான மருந்துகள் மூலம் கிடைத்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு மீன் மருந்தளிக்கும் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தெலங்கானா அமைச்சர் பொன்னம் பிரபாகர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் தொடக்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கானோருக்கு மருந்துடன் கூடிய மீன் வழங்கப்பட்டது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த பத்னி குடும்பத்தினர் தலைமுறையாக மீன் மருந்தை வழங்கி வருகின்றனர். எனினும் மீன் மருந்தில் அறிவியல் எதுவும் இல்லை என்றும் அது ஒரு மூட நம்பிக்கை என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,000-ஐ கடந்துள்ளது. காலை 8 மணியுடன் முடிந்த 48 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 769 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பெரும்பாலான தொற்றுகள் தீவிரம் குறைந்ததாகவும் வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக் கொள்ளும் அளவிலும் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த HKU5 என்ற மற்றொரு வகை வைரஸ் வவ்வால்களிடம் கண்டறியப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். சீனா மற்றும் ஜப்பானில் கண்டறியப்பட்டுள்ள இந்த வைரஸால் தற்போதைக்கு மனிதர்களுக்கு ஆபத்து இல்லை. ஆனால் இந்த வைரஸ் உருமாறி மனிதர்களை தாக்கினால் நாவல் கொரோனா வைரஸை போலவே உலகளாவிய பெருந்தொற்றை உருவாக்கும் அபாயம் உள்ளது. இதுவும் சுவாச மண்டலம் வழியாக மனித உடலுக்குள் நுழையக்கூடியது. இதுகுறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையை 78லிருந்து 96ஆக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் 1,228 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 78 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் 963 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த பணிகள் நிறைவு பெறும் என்று கூறப்படுகிறது. அத்துடன் புதிதாக அமைக்கப்படும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் மேலும் 18 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 78லிருந்து 96ஆக உயரும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகமாக உள்ள நிலையில் வார விடுமுறை மற்றும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குடும்பத்தினருடன் குளிக்க ஏராளமானோர் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அப்பகுதி வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்ததால் மலைப்பாதையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 5ஆம் படை வீடான இம்மலைக்கோவிலின் 2 மண்டபங்களிலும் 35 திருமணங்கள் நடைபெற்றன.
மணமக்களை வாழ்த்த ஏராளமானோர் கூடியதால் 3 மணி நேரத்திற்கு மேல் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கின. வாகனங்களில் வந்தவர்கள் வேறு வழியின்றி சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்திவிட்டு நடந்தே மலைக்கோவிலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் முறையான திட்டமிடல் மேற்கொள்ளாததால் கடும் அவதியடைந்ததாக கோயிலுக்கு வந்தவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். வேலூரில் உள்ள தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள உலகிலேயே 3வது உயரமான 92 அடி முருகன் சிலைக்கு குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. 92 அடி உயர முருகன் சிலைக்கு 5 ட்ரோன்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. மேலும் பக்தர்களுக்கு மோட்டார் மூலம் கும்பாபிஷேக தீர்த்த நீர் தெளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். சேலம் முத்துமலை முருகன் சிலை 146 அடிகளும், மலேசியா பத்துமலையில் உள்ள முருகன் சிலை 140 அடிகளும் உயரம் கொண்டவை. அமெரிக்காவின் அலாஸ்கா அருகே தீப்பிடித்த சரக்கு கப்பலிலிருந்து வாகனங்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மெக்சிகோ நோக்கி சென்று கொண்டிருந்த மார்னிங் மிடாஸ் சரக்கு கப்பலில் சில நாட்களுக்கு முன்பு தீப்பிடித்தது. இந்த கப்பலில் சுமார் 3000 வாகனங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அடாக் தீவிற்கு தென்மேற்கே 490 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து ஏற்பட்டது. கப்பலிலிருந்து தொடர்ந்து புகை வெளியேறிய நிலையில் கப்பலில் இருந்த 22 ஊழியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட சம்பவம் போன்று கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கேரளாவின் தூவல் அருவியில் பாறை இடுக்கில் சிக்கிய தமிழக இளைஞர் ஒருவரை உள்ளூர் மக்கள் கயிறு கட்டி மீட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் நெடுங்கண்டத்திற்கு அருகே உள்ள தூவல் அருவிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். 4 இளைஞர்களில் ஒருவர் பாறை மீது ஏறி நின்று செல்ஃபி எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அதில் அவர் தவறி விழுந்து பாறை இடுக்குகளில் சிக்கியுள்ளார். இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் பாறையில் சிக்கிய இளைஞரை கயிறு கட்டி பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். ஆபத்தான இந்த பாறையில் சிக்கிய இளைஞரை பொதுமக்கள் மீட்கும் நிமிடங்களின் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாது என மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்குமா என்று திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக திமுக எம்பி தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள பதிவில், அரசமைப்பு சட்ட திருத்தம் 84 படி 2026க்கு பிறகு மேற்கொள்ளப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்றும், அதனை மனதில் வைத்தே மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு காலம் தாழ்த்தி 2027இல் நடைபெறும் என்று அறிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவ விகிதம் 7.18% எந்த மாற்றமும் இருக்காது என்ற உத்தரவாதத்தை அளிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தயாரா என்றும் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வெளியிட்டிருக்கும் பதிவில், தமிழ்நாட்டின் எம்பிக்களின் எண்ணிக்கை குறையாது என்ற பழைய ஏமாற்று பல்லவியை பாடப்போகிறீர்களா அல்லது ப்ரோ ரேட்டா என்று கதையளந்து ஏமாற்றலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தொகுதி மறுவரையறை நடைபெற்றால் நாடாளுமன்றத்தில் 7.18% என்ற தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவம் குறையுமா குறையாதா என்றும் அமித்ஷாவுக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸை அவரது மகள் வழிப்பேரன் முகுந்தன் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளார். பாமகவில் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான மோதலை முடித்து வைப்பதற்கான சமாதான பேச்சுவார்த்தை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. பாமகவில் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் முகுந்தன் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். சில வாரங்களுக்கு முன் முகுந்தன் இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விலகினார். கடந்த வாரம் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை 2 முறை சந்தித்தார். குருமூர்த்தி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அவர் அதை மறுத்தார். சனிக்கிழமையன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் முகுந்தன் குறித்த கேள்விக்கு அது முடிந்து போன விஷயம் என்று கூறியிருந்தார். இத்தகைய சூழலில் இன்று முகுந்தன் ராமதாஸை சந்தித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் முகுந்தனுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு ஞாயிறன்று குடும்ப உறுப்பினர்கள் சந்தித்துக் கொள்வது சகஜம் என்று பதிலளித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதில் மோசடிகளை தவிர்க்க பயோமெட்ரிக் கட்டாயம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் பயோமெட்ரிக் இல்லாவிடில் சிலிண்டர் வழங்கப்படுவது நிறுத்தப்படாது என்றும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். பயோமெட்ரிக்கை வழங்காவிட்டால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தகவல் வெளியான நிலையில்
சிலிண்டர் நிறுவன ஏஜென்சிகளை நோக்கி பலர் செல்கின்றனர். இது தொடர்பாக நாளிதழ்களுக்கு தகவல் அளித்திருக்கும் அதிகாரிகள் பயோமெட்ரிக் இல்லாவிடில் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படாது என்று தெரிவித்துள்ளனர். அதே சமயம் பயோமெட்ரிக் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அருகில் உள்ள ஏஜென்சிகளுக்கு சென்று பயோமெட்ரிக் பதிவு செய்யலாம் அல்லது ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். பயோமெட்ரிக் பதிவு செய்வதற்கு கால நிர்ணயம் இல்லை என்றும் அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் பழுதாகி நின்ற எண்ணெய் டேங்கர் லாரி விபத்திற்குள்ளானதால் அதில் இருந்து கசிந்த எண்ணெயை பொதுமக்கள் குடங்களில் பிடித்துச் சென்றனர். 30,000 லிட்டர் சமையல் எண்ணெயோடு மகாராஷ்டிரா நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி பழுதாகி சாலையில் நின்றது. அப்போது அவ்வழியாக வந்த வேன் மோதியதில் லாரியில் இருந்த டேங்கர் ஓட்டையாகி எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் குடங்களை எடுத்து வந்து எண்ணெயை பிடித்துச் சென்றனர். விபத்து காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வைகாசி மாதத்தின் கடைசி முகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. புதுமண தம்பதிகள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என கோயில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நாளைய தினம் வைகாசி விசாக திருவிழா நடைபெறுவதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். இதனால் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, பொது தரிசன வரிசை, மூத்த குடிமக்கள் சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசும் பலத்த காற்றின் காரணமாக வாழை மரங்கள் சேதமடைந்து வாழை இலை வரத்து குறைந்துள்ளது. அணைக்கரைப்பட்டி, தர்மத்துப்பட்டி, புள்ளிமான் கோம்பை போன்ற பகுதிகளில் வாழை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர் முகூர்த்த நாட்கள் காரணமாக வாழை இலைக்கான தேவை அதிகரித்திருப்பதால் அதன் விலை 5 மடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் ஒரு கட்டு வாழை இலை 800 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் தற்போது 4000 ரூபாய் வரை ஏலம் போகிறது. சூறை காற்றால் வாழை இலைகள் சேதமடைவது குறித்து விவசாயிகள் கவலைப்பட்டாலும் 5 மடங்கு விலை உயர்வால் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பில் இருந்ததாக 2 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டலின் உத்தரவின் பேரில் கஞ்சா விற்பனையாளர்களின் தொலைபேசி எண்கள் கண்காணிக்கப்பட்டதில் 2 காவலர்களும் கஞ்சா விற்பனையாளர்களோடு தொடர்ந்து பேசியது தெரியவந்தது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் நடத்திய விசாரணையில் இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருக்கும் காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் எஸ்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவைகள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 120 கோடியை கடந்திருப்பதாக தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்காற்று அமைப்பான ட்ராய் தெரிவித்துள்ளது. 2025 ஏப்ரல் 30ஆம் தேதி இந்தியாவில் மொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 120 கோடியே 38 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதில் மொபைல் போன் வாடிக்கையாளர்கள் 116 கோடியே 64 லட்சம், லேண்ட்லைன் தொலைபேசி வாடிக்கையாளர் எண்ணிக்கை 3 கோடியே 74 லட்சம். இது தவிர மே மாதத்தில் 31 லட்சம் வாடிக்கையாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருப்பதாக ட்ராய் அறிக்கை தெரிவிக்கிறது. தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களில் 47 கோடியே 66 லட்சம் வாடிக்கையாளர்களுடன் ரிலையன்ஸ் ஜியோ முதலிடத்தில் உள்ளது. 3 கோடியே 43 லட்சம் வாடிக்கையாளர்களோடு அரசு தொலைத்தொடர்பு சேவை நிறுவனமான BSNL 4ஆம் இடத்தில் உள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார். அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. அப்பகுதியில் உள்ள கடைகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். அமித்ஷா வருகைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காலை 11 மணி அளவில் கோயிலுக்கு வந்த அமித்ஷாவுக்கு கோயில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையோடு சிறப்பான வரவேற்பளித்தனர். மதுரை ஆதீனம் அமித்ஷாவிற்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் மத்திய கால பூஜையில் கலந்து கொண்ட அமித்ஷா தரிசனம் செய்தார். கடந்த 11 ஆண்டுகளில் தங்கள் ஆட்சியில் இந்திய பெண்கள் பல்வேறு துறைகளில் வேகமான முன்னேற்றம் பெற்று வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக அமைந்து நாளையோடு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இதையொட்டி கடந்த 11 ஆண்டுகளில் பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
அறிவியல், விளையாட்டு, இராணுவம், கல்வி, தொழில் என அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறப்பான வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் பலருக்கும் அவர்கள் முன் உதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்காக கொண்டுவரப்பட்ட முத்ரா கடன், உஜ்வலா சமையல் எரிவாயு மானிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பெண்கள் நலத்திட்டங்களையும் பிரதமர் தன் பதிவில் பட்டியலிட்டுள்ளார். இந்தியாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் நகரங்களை அதிகமாக கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்கிறது. மக்கள் தொகை அளவில் நாட்டின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 10 நகரங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வசிக்கின்றனர். நாட்டின் சிறிய மாநிலங்களில் ஒன்றான கேரளா இந்த பட்டியலில் 2ஆம் இடம் வகிப்பதுதான் சுவாரஸ்யம். கேரளாவில் 7 நகரங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வசிக்கின்றனர். தமிழ்நாட்டிலும் மகாராஷ்டிராவிலும் தலா 6, குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் தலா 4 நகரங்களில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வசிக்கின்றனர். ஒட்டுமொத்த வடகிழக்கு பிராந்தியத்தில் அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தி நகரத்தில் மட்டுமே 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வசிக்கின்றனர். ஐநாவின் மக்கள் தொகை பகுப்பு கணிப்புகளிலிருந்து இந்த தரவுகள் பெறப்பட்டுள்ளன. உலகின் மிகப்பெரிய விவசாயிகள் கூட்டுறவு சங்கமான அமுல் ஐரோப்பாவில் கால் பதிக்க உள்ளது. ஸ்பெயின் நாட்டின் கோவாப் என்ற பால் பண்ணை விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தோடு இணைந்து அங்கு பால் பொருள் விற்பனையை தொடங்க உள்ளது. 2025ஆம் ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தருணத்தில் அமுல் ஸ்பெயின் கூட்டுறவு நிறுவனத்தோடு கைகோத்துள்ளது. அமுல் நிறுவனத்தில் 36 லட்சம் பால் பண்ணை விவசாயிகள் அங்கம் வகிக்கின்றனர். அதன் பால், தயிர், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுக்கு இந்தியாவில் பல கோடி வாடிக்கையாளர்கள் உள்ளனர். உலகின் 50 நாடுகளில் அமுல் நிறுவனம் கிளை பரப்பியுள்ளது. அமெரிக்காவில் நியூயார்க் நகரின் சிறந்த 100 உணவகங்கள் பட்டியலில் தமிழகம் மற்றும் கேரள உணவுகளை வழங்கும் செம உணவகம் முதலிடம் பிடித்துள்ளது. நியூயார்க் நகரத்தின் சிறந்த 100 உணவகங்களின் பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் நியூயார்க் டைம்ஸ் இதழ் வெளியிட்டு வருகிறது. இந்த ஆண்டு முதலிடம் பிடித்துள்ள செம உணவகம் 2021இல் துவங்கப்பட்டது. ரோனி மஜும்தார், செந்தன் பாண்டியா ஆகிய இருவர் இதை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த விஜயகுமார் இங்கு தலைமை ஷெஃபாக பணியாற்றுகிறார். இந்த உணவகத்தில் விற்பனை செய்யப்படும் கன்னியாகுமரி நண்டு மசாலா, இறால் தொக்கு, முயல் பிரட்டல், திண்டுக்கல் பிரியாணி ஆகியவற்றை அமெரிக்கர்களும் விரும்பி உண்பதாக கூறப்படுகிறது. சென்னை குன்றத்தூரில் நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் தாமோ அன்பரசன் 315 பயனாளிகளுக்கு 4,24,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தனக்கு கூட நீரிழிவு நோய் இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், முதல்வர் மருந்தகங்களில் நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைப்பதாக குறிப்பிட்டார். சென்னை ராயபுரத்திற்கருகே கல்மண்டபம் பகுதியில் உள்ள தம்புசந்து தெருவில் இரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றஞ்சாட்டினர். பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் மின்சாரம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சியில் உயிரிழந்த 60 வயது நோயாளி கொரோனா தொற்றால் இறக்கவில்லை என்று திருச்சி அரசு மருத்துவமனை விளக்கமளித்துள்ளது. விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவருக்கு மே 22ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதியானது. எனினும் விபத்தின் போது தலையில் ஏற்பட்ட பலத்த காயமே உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் இது கொரோனா மரணம் அல்ல என்றும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மேல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. திடீரென்று வெடிச்சத்தம் கேட்டு குடியிருப்பு வாசிகள் வந்து பார்த்தபோது மின்மாற்றி வெடித்து அதில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டது தெரியவந்தது. இதன் காரணமாக குடியிருப்பில் உள்ள 140, 146, 147 ஆகிய 3 பிளாக்குகளிலும் உள்ள 300 வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்று குடியிருப்பு வாசிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சென்னை மாநகரை அழகுபடுத்தும் முயற்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 3 முக்கிய பாலங்களை அழகுபடுத்தும் பணிகளுக்காக டெண்டர் கோரியுள்ளது. இதன்படி அடையாறில் உள்ள புரோக்கன் பாலம் வண்ணமயமான ஓவியங்கள் மற்றும் ஒளிரும் விளக்குகளால் அழகுபடுத்தப்பட உள்ளது. கேபிள் பாலம் அமைக்கப்பட்ட பிறகுதான் இந்த பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்திரா நகர் MRTS ரயில் பாலத்தின் கீழ்ப்பகுதி வண்ண ஓவியங்கள் மற்றும் செடிகளுடன் பசுமையாக மாற்றப்பட உள்ளன. இதேபோல் வேளச்சேரி ரயில்வே பாலமும் வண்ணமயமாக்கப்பட்டு பசுமையாக பராமரிக்கப்பட உள்ளது.
இப்பாலங்களில் ஒளிரும் விளக்குகள் மற்றும் செயற்கை நீரூற்றுகள் அமைக்கப்பட உள்ளன. தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனம் 150 நாட்களுக்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்று மெட்ரோ நிர்வாகம் நிபந்தனை விதித்துள்ளது. உசிலம்பட்டி அருகே தும்மக்குண்டு உள்ளிட்ட 9 கிராம மக்கள் இணைந்து 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் ஊர் சாத்திரை திருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். கடந்த ஜூன் 6ஆம் தேதி தொடங்கிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பிச்சம்பட்டி கிராமத்திலிருந்து 9 முத்தாலம்மன் சிலைகள் ஊர்வலமாக அந்தந்த கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் வான வேடிக்கை முழங்க சிலைகள் சுமந்து செல்லப்பட்டன. இந்த திருவிழாவை நடத்துவதன் மூலம் மழை பெய்து கிராமங்கள் செழிக்கும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை. நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற புதிய திட்டம் ஓரிரு நாட்களில் சென்னையில் தொடங்கப்பட உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் பின்னர் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் தியாகராய நகரில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவிற்கு வருவோரில் 25% நோயாளிகள் தமிழகத்திற்குத்தான் வருகிறார்கள் என்றார். சென்னையில் ஆட்டுக்கறியை விட வஞ்சிரம் மீனின் விலை 2 மடங்கு அதிகரித்து காணப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் நீடிப்பதால் மீனவர்கள் சிறிய படகுகளில் மட்டுமே கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. 1 கிலோ ஆட்டுக்கறியின் விலை 1000 ரூபாயாக விற்கப்படும் நிலையில் வஞ்சிர மீனின் விலையோ கிலோவுக்கு 2000 ரூபாயாக விற்கப்படுகிறது. கொடுவா மீன் 1000 ரூபாயாகவும் ஷீலா 800 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. பால் சுறா 800 ரூபாய், சங்கரா, பாறை வகை மீன்கள் தலா 600 ரூபாய், கோலா மீன் 400 ரூபாய் என விற்கப்படுகிறது. 1 கிலோ இறால் 550 ரூபாயாகவும், நண்டு 450 ரூபாயாகவும், கடமா 300 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறி MBA பட்டதாரி ஒருவரிடம் 26 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் பாஜக பிரமுகர் ஜெயச்சந்திரன் மற்றும் அவரது நண்பர் ஜோஷிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேடவாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர் வெங்கடேசுக்கு போலி பணி நியமன ஆணை வழங்கி 1.5 ஆண்டுகளாக சம்பளம் கொடுத்து வந்ததாகவும் மேலும் 14 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலரிடமும் இதேபோல கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறப்படும் நிலையில் தலைமறைவாக உள்ள லதா மற்றும் கௌரி ஆகிய மேலும் 2 பெண்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திமுக ஆட்சியில் இதுவரை 117 முருகன் கோவில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பட்டாளத்தில் உள்ள 40 ஆண்டுகள் பழமையான சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் சூளையில் உள்ள அகண்ட தண்டுமாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்று தரிசனம் செய்தார். திமுக ஆட்சியில் 3000த்திற்கும் மேற்பட்ட கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இதுவரை 7683 கோடி ரூபாய் மதிப்பிலான 7597 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் சவுத் உஸ்மான் சாலையில் உள்ள கடையில் இறைச்சி சமைத்துக் கொண்டிருந்த போது குக்கர் வெடித்ததில் 2 ஊழியர்கள் காயமடைந்தனர். பக்ரீத் விடுமுறை என்பதால் கடையில் தங்கியிருந்த ஊழியர்கள் இறைச்சியை சமைத்துள்ளனர். குக்கரை திறக்கும்போது அது திடீரென்று வெடித்து சிதறியதால் இருவரின் முகத்திலும் தலையிலும் தீக்காயம் ஏற்பட்டது. இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற சனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சனீஸ்வர பகவான் சிறப்பு அலங்காரத்தோடு தங்கக்காக்கை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே தங்கக்காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் வீதி உலா வருவதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழிபட்டனர். உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் இளம் பருவத்தினர் சுகாதாரம் குறித்து சென்னை குன்றத்தூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
தென்னிந்திய மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேளச்சேரி மற்றும் மடிப்பாக்கம் பகுதி மக்கள் வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு நேரடி பேருந்து வசதி இல்லாததால் மிகவும் சிரமப்படுகின்றனர். குறைந்த பேருந்துகள் இருப்பதால் உரிய நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதனால் இரவு நேரங்களில் பயணிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாவதாக கூறப்படுகிறது. மேலும் வேளச்சேரி ரயில் நிலையத்திற்கு நேர பேருந்து சேவை இல்லாததால் பணிபுரியும் பெண்கள் உட்பட பலர் பிற தனியார் வாகனங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் பலர் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து செல்லும் நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆய்வு நடத்தி பேருந்து சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்னை மக்களின் வரப்பிரசாதம் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முறையான திட்டமிடல் இன்றி அதிமுக ஆட்சியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அதாவது திறனற்ற ஆட்சிக்கு ஒரு திட்டத்தை சாட்சியாக வைக்க வேண்டும் என்றால் கடந்த கால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருந்த ஆட்சிக்கு கிளாம்பாக்கம் தான் ஒரு சாட்சி. திட்டமிடல் இல்லாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வடிவமைத்ததன் காரணமாக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அதை செப்பனிட முடியவில்லை. தொடர் விடுமுறையின் காரணமாக இரவு நேரத்தில் பயணிகள் அதிகமாக கூடியதால் அந்த இரவு நேர பயணிகளுக்கு போதுமான பேருந்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒரு தர்ணாவிலே ஈடுபட்ட சூழ்நிலை. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்து அந்த பயணிகளுடைய திட்டமிட்ட பயணத்தையும் நிறைவேற்றியிருக்கின்றோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வடசென்னை மற்றும் தென் சென்னை மக்களின் வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட சிறிய பிரச்சனையை கூட பூதாகரமாக்க முயற்சிக்கின்றார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருபெரும் காங்கிரஸ் தலைவர்களான அசோக் கெலாட்டும் சச்சின் பைலட்டும் தங்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து மீண்டும் கைகோர்த்துள்ளனர். 11ஆம் தேதி நடைபெறவுள்ள தனது தந்தையும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராஜேஷ் பைலட்டின் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க வருமாறு அசோக் கெலாட்டுக்கு சச்சின் பைலட் நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். இதை அசோக் கெலாட்டும் ஏற்றுக்கொண்டார். 2018ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வென்ற நிலையில் சச்சின் பைலட் முதல்வர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அசோக் கெலாட்டுக்கு 3வது முறையாக முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் கெலாட் பைலட் இருவருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இருவரும் பொது நிகழ்ச்சிகளில் சேர்ந்து பங்கேற்காமலேயே இருந்தனர். பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு ஆட்சியை கவிழ்க்க சச்சின் பைலட் முயற்சிப்பதாக கெலாட் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இருவருக்கிடையே 5 ஆண்டுகளாக நீடித்த கசப்புணர்வு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. மணிப்பூரில் மெய்தி சமூக தலைவர் அரம்பாய் தெங்கோல் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 2வது நாளாக பதற்றம் நீடிக்கிறது. பல இடங்களில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள 5 மாவட்டங்களில் இணையதள சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக மெய்தி சமூகத்தினர் தங்கள் தலைவரை விடுவிக்க கோரி தீவிர போராட்டம் நடத்தினர். ஒரு இடத்தில் பேருந்து எரிக்கப்பட்டது. சாலையில் மரப்பொருட்களை எரித்தும் டயர்களை எரித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சிலர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொள்ளும் தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டனர். இதனால் மணிப்பூரில் பதற்றமான நிலையே உள்ளது. இம்பால் உள்ளிட்ட பல இடங்களில் பாதுகாப்பு படையினருக்கும் மெய்தி சமூகத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கண்ணீர் புகை குண்டு வீசி காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்தனர். இம்பாலில் ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நீதிமன்ற ஆணையின்றி விரைந்து வெளியேற்ற வழிவகுக்கும் பழைய சட்டப்பிரிவை கையாள அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கானோர் அசாமில் குடியேறியுள்ளனர். இதனால் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறுகிறது. ஆனால் அவர்களை அடையாளம் கண்டு திருப்பி அனுப்புவதில் நீதிமன்ற தலையீடு பிரச்சினை உள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டவர்கள் என்று அடையாளம் காணப்படுபவர்களை நீதிமன்ற தலையீடின்றி மாவட்ட ஆட்சியரே நேரடியாக திருப்பி அனுப்ப உதவும் 1950ஆம் ஆண்டு சட்டப்பிரிவை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார்.
குடியுரிமை தொடர்பான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் இம்முடிவை அவர் எடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து பக்ரீத் பண்டிகைக்காக வளைகுடா நாடுகளுக்கு ஆடுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது அரசியல் சர்ச்சையாக மாறியுள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி சுமார் 9350 ஆடுகள் சரக்கு விமானம் மூலம் வளைகுடா நாடுகளுக்கு ராஜஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்டன. இதுகுறித்து ராஜஸ்தான் கால்நடைத்துறை அமைச்சர் ஜோராராம் குமாவத் கவலை தெரிவித்திருக்கிறார். விலங்குகளை பலியிடுவது பிற மதங்களின் வழக்கமாக இருக்கலாம், ஆனால் அது நமது கலாச்சாரம் அல்ல என தெரிவித்தார். இதை காங்கிரஸ் கட்சி கண்டித்துள்ளது. ஆடுகள் ஏற்றுமதி குறித்து கவலை தெரிவிக்கும் அமைச்சர் பசுக்கள் இறைச்சிக்காக ஏற்றுமதி செய்யப்படுவதை குறித்து எதுவும் பேசாதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் டிக்காராம் ஜூலி கேள்வி எழுப்பியுள்ளார். மத உணர்வுகளை பயன்படுத்தி மோதல்களை தூண்டிவிட மீண்டும் ஒரு முயற்சியை பாஜக மேற்கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெங்களூருவில் IPL வெற்றி விழா நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலில் இறந்த தன் மகனை புதைத்த இடத்தில் அவரது தந்தை படுத்து கதறியது நெஞ்சை உருக்கும் வகையில் உள்ளது. சின்னசாமி மைதானம் முன்பு ஏற்பட்ட நெரிசலில் ஹசன் மாவட்டத்தைச் சேர்ந்த பூமிக் என்ற 19 வயது இளைஞரும் உயிரிழந்தார். இந்நிலையில் தன் மகன் இறந்து 3ஆம் நாள் காரியங்களை செய்ய சமாதிக்கு சென்றிருந்த அவரது தந்தை லக்ஷ்மணன் அங்கேயே படுத்து கதறி எழுதார். தனக்கு ஏற்பட்ட நிலை யாருக்கும் வரக்கூடாது என்றும் அவர் அழுதபடியே பேசினார். மேலும் மாநில அரசையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இந்தியாவில் முதல் முறையாக டெல்லி மற்றும் ராஜஸ்தான் போலீசார் கைதிகளின் கைரேகை, விழித்திரை மற்றும் கருவிழி ஸ்கேன்கள் போன்ற பயோமெட்ரிக் தரவுகளை சேகரிக்க தொடங்கியுள்ளனர். 2022 இயற்றப்பட்ட குற்றவியல் நடைமுறை அடையாளச் சட்டம் இப்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு சோதனை அடிப்படையில் அமலுக்கு வந்துள்ளது. இச்சட்டம் கைதானவர்களின் உடல் மற்றும் உயிரியல் மாதிரிகளை சேகரிக்க காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது. சட்டத்தில் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் கைதிகளின் DNA மாதிரிகள் சேகரிப்பும் விரைவில் தொடங்கும் என்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டு வெளியேற்றும் விவகாரத்தில் ட்ரம்ப் அரசுக்கும் அம்மாநில நிர்வாகத்திற்கும் இடையே கருத்து மோதல் மூண்டுள்ளது. கலிபோர்னியாவில் உரிய ஆவணங்களின்றி தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் லாஸ் ஏஞ்சலில் மட்டும் 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல இடங்களில் வெளிநாட்டவருக்கும் அமெரிக்க குடியேற்றத்துறை அதிகாரிகளுக்கும் கடும் மோதலும் ஏற்பட்டது. கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் நிலை உருவானது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் 2000 தேசிய பாதுகாப்பு படையினரை ஈடுபடுத்த அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இது பதற்றத்தை மேலும் அதிகரித்து பிரச்சினையின் தீவிரத்தை கடுமையாக்கும் என கலிபோர்னியா மாநில ஆளுநர் கெவின் நியூசம் தெரிவித்துள்ளார். இதை ட்ரம்ப் உள்நோக்கத்துடன் செய்வதாகவும் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கெவின் நியூசம் தெரிவித்துள்ளார். இதற்கு தனது ட்ரூத் சமூக தளத்தில் ட்ரம்ப் பதிலடி கொடுத்துள்ளார். கலிபோர்னியா ஆளுநரும் லாஸ் ஏஞ்சலிஸ் மேயரும் போராட்டக்காரர்களை அடக்கும் பணியை சரியாக செய்யாது என்றும் அவர்களால் அதை செய்யவும் முடியாது என்று அனைவருக்குமே தெரியும் என்றும் இதனால் நிலைமையை சமாளிக்க தானே நேரடியாக தலையிட நேரிட்டது என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மோதல்கள் தொடர்ந்தால் ராணுவத்தை களமிறக்கப் போவதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேறிகளை கண்டறியும் தன் உத்தரவை கலிபோர்னியா அரசு சரியாக செயல்படுத்தவில்லை என அதிபர் ட்ரம்ப் கடும் அதிருப்தியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. எலான் மஸ்குடனான தனது நட்பு முடிந்துவிட்டதாகவும் அவர் எதிர்க்கட்சிக்கு நிதி உதவி செய்ய விரும்பினால் மோசமான பின் விளைவுகளை சந்திப்பார் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் அமெரிக்கன் பார்ட்டி என்ற பெயரில் மஸ்க் புதிய கட்சி தொடங்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் முடிந்து 7 மாதங்களே ஆகியுள்ள நிலையில் அங்கு அரசியல் களம் மீண்டும் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இம்முறை குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்குமான வழக்கமான மோதலாக அல்லாமல் அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் மஸ்குக்கும் இடையிலானதாக அம்மோதல் சூடுபிடித்து வருகிறது. அமெரிக்காவில் உள்ள NBC தொலைக்காட்சிக்கு அதிபர் டிரம்ப் தொலைபேசி மூலம் பதிலளித்தார். மஸ்குடனான உறவுகளை சீரமைக்க தனக்கு விருப்பமில்லை என்றும் அந்த நட்பு முடிந்து போய்விட்டதாகவும் டிரம்ப் கூறினார். எதிர்வரும் தேர்தல்களில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கு நிதியுதவி செய்ய மஸ்க் விரும்பினால் மோசமான விளைவுகளை அவர் சந்திப்பார் என்றும் டிரம்ப் எச்சரித்தார்.
எலான் மஸ்கின் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தொகைக்கான ஒப்பந்தங்களை அமெரிக்க அரசு வழங்கியுள்ள நிலையில் அதை சுட்டிக்காட்டிதான் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே எலான் மஸ்க் தனி கட்சி தொடங்கும் முடிவில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனி கட்சி தொடங்குவது குறித்த ஆன்லைன் கருத்து கணிப்பில் 80 விழுக்காடு பேர் மஸ்குக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நடுத்தர மக்களில் 80 விழுக்காடு நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு கட்சி தேவைப்படுவதாகவும் அதற்கு சரியாக 80 விழுக்காட்டினர் ஆதரவு தெரிவித்துள்ளது ஆச்சரியப்படுத்துவதாகவும் மஸ்க் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சில மணி நேரங்களில் அமெரிக்கன் பார்ட்டி என்று மட்டும் சுருக்கமாக ஒரு பதிவை மஸ்க் இட்டிருந்தார். இதனால் அமெரிக்கன் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை மஸ்க் தொடங்குகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள மினாவில் சாத்தான் மீது கல் எறியும் நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வருகின்றனர். வருடாந்திர ஹஜ் யாத்திரை நிறைவு பெறவுள்ள நிலையில் மெக்கா மீனாவுக்கு வரும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. பிறை தெரிவது அடிப்படையில் நாளையுடன் ஹஜ் யாத்திரை நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.